பிரைஸ் த லார்ட். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இந்த இடத்துல சாமுவேலை நோக்கி ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் சாமுவேலை நோக்கி சொல்றாரு, நீ இவனுடைய முகத்தை, இவனுடைய சரீர வளர்ச்சியை நீ பார்க்காத. மனுஷன் புறக்கணித்த மனுஷன் இவனை புறக்கணித்தான். ஆனா நான் மனுஷன் புறக்கணிச்சுட்டான், மனுஷன் ஆகாதுன்னு தள்ளிட்டான்னு நினைச்சு நான் பார்க்கல. மனுஷன் பார்க்கிற விதமா நான் பார்க்கல. நான் இருதயத்தை பார்க்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எல்லாரும் தாவீத ஒதுக்குறாங்க. லாஸ்ட் உள்ள பையன், இவன் கடைக்குட்டி, 8வது பையன், லாய்க்கு இல்லாதவன் அப்படின்னு எல்லாரும் தாவீத மறந்துட்டாங்க, ஒதுக்கி மறந்துட்டாங்க. எல்லாராலையும் தாவீத மறக்கப்படுகிறாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு சாமுவேலை நோக்கி, நான் மனுஷன் பார்க்கிற விதமா நான் பார்க்கல, அவனுடைய இருதயத்தை நான் பார்க்கிறேன். அவனுடைய இருதயத்துல அவன் இருதயத்துல ஆழத்துல இருந்து அவன் என்ன தேடுறான், ஆண்டவரை தேடுறான், ஆண்டவரை நோக்கி முழுசும் நம்பிக்கொண்டிருக்கிறான்னு ஆண்டவர் அந்த இடத்துல அவனை பார்க்கிறார். இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் அதே போல நீங்க மனுஷன் என்ன கழிச்சிட்டான், மனுஷன் என்ன தள்ளிட்டான், கூட பிறந்தவங்க என்ன உதறிட்டாங்க, நான் பணம் இல்லைன்னு எல்லாராலையும் புறம்பணிக்கப்பட்டுட்டேன். இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு கண்ணீர் வெடிச்சிட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க அழுதுகிட்டு இருக்கீங்க? என்கிட்ட நல்ல பண வசதி இல்லைனால எல்லாராலையும் நான் ஒதுக்கப்பட்டுட்டேனே, நான் கடன் வாங்கினதுனால இன்னைக்கு நான் எல்லாராலையும் ஆகாதுன்னு தள்ளப்பட்டுட்டேனே. இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு தள்ளி விடப்பட்டு இன்னைக்கு சூழ்நிலையில இருக்கிறீங்க? உங்க இருதயம் யாரோடு இருக்குது? உங்க தொடர்பு யாரோடு இருக்குது? போனது எல்லாம் போகட்டும். புறம்ப தள்ளப்பட்டாலும் பரவாயில்ல. அன்னைக்கு எல்லாராலையும் தள்ளப்பட்ட அந்த தாவீது ஆண்டவரோடு இருந்தார். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் மனுஷன் பார்க்கிற விதமா நான் பார்க்கலங்கிறாரு. இன்னைக்கு அதே ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க இருதயம் எங்க இருக்குது? நீங்க யார தேடுறீங்க? இன்னைக்கு எல்லாரும் உங்களை விட்டு போகலாம், ஆனா உங்க இருதயத்தை ஆண்டவர் நேரா தேடுங்க. உங்களால ஜெபிக்க முடியலையா? ஆண்டவருடைய ஆலயம் எங்க இருக்குது? அந்த இடத்தை தேடி ஓடுங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரோடு இருங்க. இல்ல என்ன ஆலயத்துக்கு விட மாட்டுக்காங்க அப்படின்னா நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. உண்மையாய் ஆண்டவர் சொல்றாரு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறாரு. நீங்க இன்னைக்கு கண்களை மூடி இன்னைக்கு ஜெபிங்க. ஆண்டவரை, இன்னைக்கு நீங்க மனுஷன் பார்க்கிற விதமா என்னை பார்க்கல, நீங்க ஆண்டவரை ஒரு தாவீதை பார்த்தது போல நீங்க இன்னைக்கு என்ன பாக்குறீங்க. ஆண்டவரை என்ன ஒரு ராஜாவை உயர்த்துவதற்குன்னு இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். கண்களை மூடி, ஆண்டவரை இந்த வேலையில இசப்பா உங்க கருணைக்கு இறங்கட்டும். ஆண்டவரை, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று ஒரு தள்ளினக்கல் மூளைக்கு தலைக்கல்ல ஆயிடுச்சப்பா. அது ஆண்டவரை அது கர்த்தரால மாத்திரமே ஆச்சுதே. ஆண்டவரை இன்னைக்கு ஆண்டவரை தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு ஆகாதுன்னு ஆண்டவரை குப்பையாய் ஆண்டவரை உதறி வைக்கப்பட்ட ஒவ்வொருவர் மேலும் உங்க வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். அன்னைக்கு குப்பையில இருந்து ஆண்டவரை ஒரு காடுகள்ல இருந்து ஆண்டவரை அன்னைக்கு தாவீத ராஜாவாய் உயர்த்தின தேவன் ஆண்டவரை இன்னைக்கு ஆண்டவரை ஒதுக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்க வல்லமை இறங்கட்டும். உங்க உயிர்த்தெழுதல் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். அந்த விடுதலையாக்குகிற வல்லமை இறங்கட்டும். கண்ணீர்கள் மாறட்டும், நிந்தைகள் மாறட்டும். ஆண்டவரை உண்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடட்டும். ஆண்டவரை அந்த இருதயத்தை இப்பொழுது திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். விடுதலையாக்குகிற வல்லமை இறங்கட்டும். அப்பா, சிறையிருப்பின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். மனுஷன் பார்க்கிற விதமாய் பாரேன்னு சொன்னீங்களே, என் தேவனுடைய அன்பு ஆண்டவரை இப்பொழுது ஒவ்வொருவர் மேலே ஊற்றப்படட்டும். விடுதலையாக்குகிற வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, நீங்க கூட இருக்கீங்க. ஆண்டவரே, நீங்க வெளியே வந்துகிட்டு இருக்கிறத கொண்டு வருகிறத ஒவ்வொருவரும் பார்க்கும்படி கிருபை செய்யுங்க. தாவீதை வெளியே கொண்டு வந்து ராஜாவாய் உயர்த்தினது போல ஆண்டவரே, உங்களை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளை நீங்க உயர்த்தி கண்மலையின் மேல உச்சியில நீங்க இயேசப்பா நிறுத்தி ஆசீர்வதிங்க. அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.